வணக்க மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாமைட்டு உங்களுக்கு இன்னைக்கு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கக்கூடிய இடம் தான் கோயம்புத்தூரின் திருவண்ணாமலைன்னு மக்களால் ரொம்ப அன்போடு அழைக்கக்கூடிய அந்த தர்மலிங்க சுவாமி திருக்கோயில் தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலோட நடைத்திறப்பை பற்றி பார்த்தோன்னா காலையில் 6:30 மணிலேருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திரும்பவும் மதியானம் 2:30லேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் இருக்கும். இதற்கான காரணம் இந்த கோயில் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால விலங்கு நடமாட்டம் அதிகமாக இருக்குன்றதுனால தான் இந்த கோயில் 5 மணியோட மூடிடுவாங்க. இதுவே பௌர்ணமி நாட்களில் இந்த கோயிலுக்கு நாம் வந்து சாமி கும்பிட வரோம்னா வந்து 6:15க்குலாம் வந்து இந்த கோயிலை திறந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பௌர்ணமி அப்புறம் மற்ற விசேஷ நாள்லாம் வந்து சீக்கிரமே திறந்துருவாங்கன்னா அந்த டிஸ்பிளே போர்டை போட்டு அதை வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நாம் எத்தனை படிக்கட்டில் கடந்து நம்ம அந்த கோயிலில் தரிசனம் பண்ண போகிறோம்னு தெரியலங்க. சில இடம் நான் கேட்கும்போது 1000 படிக்கட்டுகள்னாங்க. ஆனால் நான் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 818 படிக்கட்டுகள் இருக்குது. கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழேன்னு வரும்போது சில இடங்களில் பாதைகளில் வந்து இந்த படிக்கட்டுகள் வந்து இந்த கல்லாலே செதுக்கியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்.